வாரத்துல வெள்ளிக்கிழமை முடியுதுன்னா ஐயோ நாளைக்கு இந்த ஆள் நம்ம ஊருக்கு வர போறானே, என்ன பேச போறான், நம்மள சந்தல பூண்டு நிப்பாட்ட போறாருன்னு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். தலைமை ஒரு ஆணையிட்டா தளபதி வராரு அல்லது தளபதியினுடைய சகோதரர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாருன்னா தன்னலமில்லாமல் கூடக்கூடிய ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் தான். இது கொள்கைக்காக கூடி இருக்கக்கூடிய கூட்டம். அப்ப மனோ தங்கராஜன் தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கூட்டம். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பூச்சாண்டியை கொண்டு வருவாங்க. நீங்க தயவு செஞ்சு காங்கிரஸ் ஓட்டு போட்டுருங்க, தயவு செஞ்சு திமுக ஓட்டு போட்டுருங்க, இல்லன்னா பிஜேபி சொல்லக்கூடிய பூச்சாண்டி வரும் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சாண்டியை காமிச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு நாயை கொண்டு நிப்பாட்டினாலும் அதற்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இந்த மக்கள் இருந்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றீங்களா? இந்த மாவட்டத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்தா தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம், இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் சொன்னீங்களா? செஞ்சீங்களா? நீங்க இல்ல. கடந்த 4 வருஷமா நீ கொடுக்கல இல்லையா? மத்த பெண்களுக்கு கிடைச்சது, இந்த தகுதி இல்லாத பெண்களுக்கு கிடைக்கல இல்லையா? அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து கொடு. பிஜேபி ஜெயிக்க வைக்கணும், பிஜேபி போய் சேர்ந்தா போதுமே. பிஜேபி ஜெயிக்க வைக்கணும், பிஜேபி போய் சேர்ந்தா போதும் இல்லையா? ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சு இவங்களை தோற்க வைக்கணும்? எல்லாருமே சொன்னாரு அவர் பிஜேபியை கொண்டு வரதுக்கு, வாக்குகளை பிரிப்பதற்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னு சொல்லி அவரை இதே மாதிரி சொன்னவங்க இப்ப பார்த்தா கமலஹாசன் திமுக எம்பி. இப்ப எப்படா புனிதமானாங்க? ஒரு பெரிய மாநாடு நடக்குது, மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வெளிப்படையா தலைமுறைவா இந்த எவனையுமே நான் பார்த்ததே கிடையாது. அண்ணாவுடைய கொள்கை என்ன தெரியுமா? திமுக காரர்களே ஆங்காங்க இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்ப நிதிக்கு என்ன வேலை? இன்ப நிதி யார்? அமைச்சரா? இன்ப நிதி எம்எல்ஏவா? இன்ப நிதி மக்கள் பிரதிநிதியா? ஒரு மண்ணும் கிடையாது. வருங்கால துணை முதல்வர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வரை அடுத்த முறை சேப்பாக தொகுதியில டெபாசிட் வாங்க போறதில்ல. அப்புறமாக உங்களுக்கு இன்ப நிதி. மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன், கலைஞருடைய பேரன் அப்படிங்கிற ஒட்டை தகுதி, அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய யார் ஒருவரை அவரோட ஏதாவது ஒரு தகுதியில உதயநிதி ஸ்டாலின் பெருமை இழந்திருக்காரா? 2வது சுற்றுப்பயணத்துக்கு திமுக காலி. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமா வரும்போது மொத்தமா மூடிடும். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே காலியா இருக்கு. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியுடைய பதிவே காப்பாற்ற முடியல, மக்களை பொருளை காப்பாற்றுவீங்க நீங்க? இதை நம்பிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சியுடைய பதிவை காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியல தெரியுமா? ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஆகிறதா பாஜக தடுக்கலாம். நீங்க வாங்க, உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம், எம்பி ஆக்குறோம். அதை சொல்றதுதானே சமூக நீதி? அதை சொல்றதுதானே சமூக நீதி? பெரியாருடைய சமூக நீதி மன்னன் சொல்றோம், அண்ணா சொன்ன சமூக நீதி மன்னன் சொல்றோம். வேங்கை வயல் சொல்லக்கூடிய ஒரு ஊரு குடிக்கிற தண்ணீர, தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணீர மலத்தை கலக்கக்கூடிய அவலம் எங்கேயாவது நடக்குமா? ஓஎன்ஜிசி நிறுவனத்துடைய அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராட்டம் செய்தா காவல்துறை வழக்கு போடும் சொன்னா யாருடைய பேச்சை கேட்டு காவல்துறை செயல்படும்? தளபதி சொன்னது மாதிரி வரக்கூடிய தேர்தல் 2026 திமுக வெர்சஸ் டிவிகே தான். டிவிகே தான் ஜெயிக்க போகுது. தளபதி தான் முதலமைச்சராக போறார். வெற்றி கழகம் தக்கலை மேற்கு ஒன்றிய தலைமையின் சார்பில் எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு சகோதரர், களப்பணியினுடைய நாயகன், இந்த மண்ணினுடைய மைந்தன், அருமை சகோதரர் எஸ். கிருஷ்ணகுமார் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் சுனில் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சகோதரி சசிகலா அவர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தளபதியினுடைய நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களே, போராளிகளே, இங்கே ஆங்காங்கே நின்று கொண்டு இங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதற்காக இந்த பொதுக்கூட்டம் என்று செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, வணிகர்களே, இங்கே பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்களே, இங்கே செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களே, உளவுத்துறையை சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல இறங்கின உடனே சகோதரர் ஒருத்தர் அண்ணா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த நமக்கு எதிராக ஒருத்தர் போர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, ஒரு சோம்பீஸ் கூட்டம், அவரை நல்லா திட்டுங்க அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்டேஜ் 20,000 ரூபா இருக்குமா? இந்த ஸ்டேஜ் ஒரு 20,000 ரூபா, ஸ்பீக்கர் ஒரு 20,000, மொத்தமா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணி பொதுக்கூட்டம் போடுறது ஒரு பைத்தியக்காரனை பத்தி பேசுறதுக்கா? ஒரு பைத்தியக்காரனை பத்தி பேசுறதுக்கா? கிடையாது.
கிடையாது. இது எங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். நாங்க என்ன கொள்கையில இருக்கிறோம், நாங்க யாரை எதிர்த்து நிற்கிறோம், எங்களை எதிர்த்து நிற்பவர் யார், எங்களை எதிர்த்து நிற்பவர் இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம் என்ன அப்படிங்கறத விளக்குவதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம். இங்க பைத்தியக்காரனை பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவா இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி அரசு ஊழியர்கள், தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வாரத்துல வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்பாடா 2 நாள் லீவு, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறதானே. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சு தெரியுமா? வாரத்துல வெள்ளிக்கிழமை முடியுதுன்னா ஐயோ நாளைக்கு இந்த ஆள் நம்ம ஊருக்கு வர போறானே, என்ன பேச போறான், நம்மள சந்தல பூண்டு நிப்பாட்ட போறாருன்னு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். யாரு யாரு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறா? மை டியர், நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே தூக்கம் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே ஆஹா நாளைக்கு எந்த மாவட்டம் தெரியலையா, கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, காசு கொடுத்தா கூட இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியல. இன்னைக்கு நாம இந்த பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் பக்கத்துல திமுக மாநில நிர்வாகி கலைஞர் பெற்றெடுத்த அன்பு செல்வம் அக்கா கனிமொழி வரக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. பாதி பேர் காசு வாங்கிட்டு தான் வந்திருக்கிறான், அவன் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல தான் தமிழ்நாட்டில் பேரன்பினுடைய மிகுதியாக மக்களுடைய தன்னெழுச்சியோடு கூடக்கூடிய கூட்டம் தளபதிக்கு மட்டும்தான் இருக்குது. யார் வேணா நினைச்சு பாருங்க, வேற யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மக்கள் அன்போடு ஆர்ப்பரிப்போடு வண்டியை வச்சு கூப்பிடணும், அவன் காலில் விழுந்து கூப்பிடணும், காசை கொடுத்து கூப்பிடணும், கோட்டரை கொடுத்து கூப்பிடணும், என்னெல்லாமோ இன்னும் என்னெல்லாமோ வேலை செஞ்சு கூப்பிடணும். ஆனா அப்படிப்பட்ட எந்த தேவையும் கிடையாது. தலைமை ஒரு ஆணையிட்டா தளபதி வராரு அல்லது தளபதியினுடைய சகோதரர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாருன்னா தன்னலமில்லாமல் கூடக்கூடிய ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் தான். இது கொள்கைக்காக கூடி இருக்கக்கூடிய கூட்டம். இது கொள்கைக்காக கூடி இருக்கக்கூடிய கூட்டம். சரி, இந்த கூட்டம் கூட்டி இருக்கமே நம்ம என்ன செய்ய போறோம்? இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கமே நாம என்ன செய்ய போறோம் சொன்னா, இந்த திமுக கடந்த 4 வருஷமா நான் கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் கூட திமுகவுக்கு தான் வேலை செஞ்சோம். இங்க இருக்கக்கூடிய 100% சேர்ந்தவர்கள் கையைக்கும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். ஆனா நமக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? இல்ல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனால இன்னைக்கு இவர்கள் எந்த இடத்துல நாம இவங்களை தூக்கி வச்சோமோ அங்க இருந்து கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். சகோதரர் அனீஷ் சொன்னாரு, அனீஷ் இல்ல மோனிஷ் சொன்னாரு கனிம வளங்களை பத்தி. இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சர் இருக்கிறார், அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள். உண்மையிலே நல்ல மனுஷனா தான் இருந்தார். கனிம வள பிரச்சனைக்கு எதிராக அண்ணனை மாதிரி குரல் கொடுத்தவங்க யாருமே கிடையாது. எப்போ அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது, அவர் எம்எல்ஏவா இல்லாத டைம்லையும் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் கனிம வள பிரச்சனை சொன்னா அண்ணன் தெருவில் தான் கிடப்பாரு. எதுக்கு? போராட்டம் செய்யறதுக்கு. ஆனா எப்ப அவரு மந்திரி ஆனாரோ, ஆளுங்கட்சி ஆனாரோ, ஆனா இப்ப கனிம வள கொள்ளை நிலைப்பதை அவர் தடுக்கல. மாறாக அதன் மூலமாக அவர் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கூட்டம் எதுக்காக இப்ப கூட்டியிருக்கோம் தெரியுமா? அண்ணன் மறுபடியும் தெருவுக்கு வந்தா நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுவார். அப்ப மனோ தங்கராஜ் அண்ணன் தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கூட்டம். புரியும் நினைக்கிறேன். மனோ தங்கராஜ் அண்ணனை எப்படி தெருவுக்கு கொண்டு வருவோம்? மனோ தங்கராஜ் அண்ணனை எப்படி தெருவுக்கு கொண்டு வருவோம்னா, மனோ தங்கராஜ் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு தான் நம்ம கோட்டைக்கு அனுப்புறோம். மறுபடியும் மனோ தங்கராஜ் அண்ணனுக்கு ஓட்டு போடாம மனோ தங்கராஜ் அண்ணனை தெருவுக்கு கொண்டு வருவோம். அப்படிங்கிற இந்த நேரத்தில் நம்ம சூழ்நிலையாக எடுத்துக்கொள்வோம். இந்த தொகுதி குளச்சல் தொகுதி. நாம நம்முடைய கட்சியை பத்தி பேசும்போதும் அடுத்து வரக்கூடிய ஆட்சியை பத்தி பேசக்கூடிய நேரத்திலையும் இந்த மக்களுடைய நலனை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதி குளச்சல் தொகுதி. கடந்த 3 முறையாக இந்த தொகுதியை காங்கிரஸ் தான் ஜெயிச்சு வருது. கடந்த 3 முறை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அன்பு சகோதரர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பூச்சாண்டியை கொண்டு வருவாங்க. நீங்க தயவு செஞ்சு காங்கிரஸ் ஓட்டு போட்டுருங்க, தயவு செஞ்சு திமுக ஓட்டு போட்டுருங்க, இல்லன்னா பிஜேபி சொல்லக்கூடிய பூச்சாண்டி வரும் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சாண்டியை காமிச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு நாயை கொண்டு நிப்பாட்டினாலும் அதற்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இந்த மக்கள் இருந்தார்கள். அதனால கடந்த 3 வருஷமா சீட்டை இருந்து தேய்ச்சி இந்த மாவட்டத்தில், அது குறிப்பா இந்த தொகுதி நாசமா போயிருக்கு.
கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றின இந்த மாவட்டம் ஏதாவது ஒரு விஷயத்துல முழுமையாக முன்னேறி இருக்குதா? கல்வியில சிறந்த மாவட்டம். ஆனா இங்க கல்வியில நல்ல படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கான வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் இங்க இல்ல. இங்க டெய்லி காலையில 7 மணி 6 மணிக்கு கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ட்ரெயினை போய் பாருங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய டெக்னோ பார்க்ல போய் வேலை பார்க்கிறான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? இந்த மாவட்டத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்தா தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம், இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் சொன்னீங்களா? செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களா? அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரானதும் அவருக்கு உடனடியாக சரி ஒரு தொழில்நுட்ப பூங்காவை நம்ம அமைச்சிடலாம் சொல்லி இடம் எல்லாம் பார்த்தாங்க. இடம் பார்த்த உடனே அண்ணன் சொன்னார் இல்லையா, அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கி பால்வளத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க. உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மாடை வாங்கி கட்டிட்டார். அதுக்கப்புறம் அதுவும் போன உடனே மாடையும் காணோம், இடத்தையும் காணோம். 4.5 வருஷம் சட்டமன்றத்தில் இருந்து பேசிக்கிட்டு இப்ப வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பேசுறார். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் எங்க மாவட்டத்திற்கு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பாரா என்று கேட்கிறார். 14 வருஷம் புரிகிறார். நீ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் வரும்போது மக்கள் மேல அக்கறை என்ன சொன்னாங்க? பெண்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் தருவோம் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? பெண்களுக்கு தருவேன் தானே சொன்னாங்க. தகுதி உள்ள பெண்ணுக்கு தருவேன் சொன்னா தகுதினா என்ன? தகுதி உள்ள குடும்ப தலைவிக்கு அப்படின்னு சொன்னா என்ன அடிப்படையில் தகுதியை சொல்றீங்க? கணவனை எடுத்து போட்டு அடிக்கிறதா, இல்ல கணவனை திட்டுறதா, கணவனை கரைச்சி கொட்டுறதா? எந்த தகுதி? எந்த தகுதிங்க? அப்படி தகுதி பார்த்தா பாதி பேருக்கு கிடைக்காது, அப்படிதானே? எந்த தகுதி கிடைக்கல. சரி ஓகே, எங்களுக்கு கிடைக்கல போனா போதுன்னு விட்டுருவோம் சொல்லிட்டு நம்முடைய பெண்கள் எல்லாம் அடுத்த தேர்தலில் உன்னை பார்த்துக்கலாம் சொல்லி மக்கள் முடிவெடுத்ததுக்கு பிறகு இப்ப மறுபடியும் வராரு உங்களுடன் ஸ்டாலின். எதுக்கு? அது இதுவரையிலும் விடுபட்ட போன பெண்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான 1000 ரூபாய் மாதம் திட்டத்தை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உண்மையிலே இந்த மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா எந்த அடிப்படையில் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு தகுதி வந்ததுன்னு சொல்லிட்டு கூட இல்ல. கடந்த 4 வருஷமா நீ கொடுக்கல இல்லையா? மற்ற பெண்களுக்கு கிடைச்சது, இந்த தகுதி இல்லாத பெண்களுக்கு கிடைக்கல இல்லையா? அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு ஓட்டு கேட்கறதுக்கு இந்த மக்கள் மத்தியில வந்து நில்லு. இல்லைன்னு சொன்னா நீ தேர்தல்ல ஓட்டு கேட்டு வரும்போது உனக்கு செருப்பு. அந்த அளவுக்கு எங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ டீசென்ட் இல்லாதவர்களும் கிடையாது. அதனால தைரியமா ஓட்டு கேட்டு வரலாம். உங்கள் ஓட்டு கேட்டு வரது உங்களுடைய உரிமை. ஓட்டு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்றது எங்களுடைய கடமை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனுஷன் 250 கோடி ரூபாய் ஒரு சினிமாவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நல்லது செய்யணும்னு நினைச்சா ஒரே ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய அந்த 250 கோடி ரூபாவை நல்ல பணிகளுக்கு செலவு பண்ணிக்கலாம். அடுத்த படங்களா நடிச்சிட்டு இருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவருக்கு ஃபீல்டு இருக்கும். 70 வயசு கடந்தவர்கள் எல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 60 வயசுன்னு வைங்களேன், இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் ஃபீல்டு இருக்கும். இன்னைக்கு 250 கோடினா 10 வருஷம் கழிஞ்சு அது ஒரு 500 கோடியோ 1000 கோடியோ மாறி இருக்கும். அப்ப அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? நான் 250 கோடியை கணக்கு போடுவோம். 2500 கோடி ரூபாய். இந்த 2500 கோடி ரூபாவை வேற ஏதாவது தொழில இன்வெஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் பார்த்தா கூட அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை விட்டு தமிழ்நாட்டினுடைய புகழினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் யாருமே அவர் திட்டமாட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தளபதியினுடைய ரசிகர். மு.க. ஸ்டாலின் ஓய்வு நேரத்தில் தளபதி படத்தை மட்டும்தான் பார்ப்பாரு. அவரும் ரசிகர். இன்னும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் ரசிகர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய பல பேருடைய எதிர்ப்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுக்கு பிறகு ஏன் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? சிந்திக்க வேண்டிய விஷயம் அன்பு சகோதரர்களே. ஏன் ஒருத்தர் அரசியல் கட்சியை தூங்க வேண்டிய அவசியம் இருக்குது? புகழுக்காகவா? புகழுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா? ஆல்ரெடி புகழுடைய உச்சத்தில் இருக்கா? காசு பணத்துக்காகவா? காசு பணம் தான் அவருக்கு கொட்டி கிடக்குது. அப்புறம் எதுக்கு? அதிகாரத்திற்காகவா? நாளைக்கே ஏதாவது ஒரு கட்சியில காங்கிரஸ்லயே திமுக போய் சேர்ந்தா ஒண்ணும் இல்ல, ராத்திரியோட ராத்திரியா கட்சி அடமானம் வைக்கக்கூடிய சரத்குமாருக்கு எம்பி பொறுப்பு இந்த திமுக கொடுத்தா இல்லையா? சரத்குமாருக்கு எம்பி பொறுப்பு இந்த திமுக கொடுத்தா இல்லையா? அப்படி இருக்கும்போது தளபதிக்கு ஒரு அதிகாரம் வேணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும் சொன்னா ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்தா போதும். இந்த அளவுக்கு ஏன் மெனக்கணும்?
ஏன்னா தன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, தன்னை திரையிலே வந்து ஒரு ஹீரோவாக பார்த்த ஒரு கூட்டம் இருக்கு, என்ன நம்புறாங்க, என் மேல மிகப்பெரிய பாசம் வச்சிருக்கிறாங்க, அதுக்காக அரசியலுக்கு வந்துடலாமா? கிடையாது. ஏற்கனவே இந்த மக்கள் அரசியல் ரீதியாக ஒரு குடும்பத்தை கலைஞர் மேலையும் அம்மையார் ஜெயலலிதா மேலையும் இந்த கட்சிகள் மேல பேரன்பு கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கல, இந்த மக்கள் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கல. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் மேல இருக்கக்கூடிய பேரன்பினுடைய மிகுதியால என்னாலையாவது முடியுமாங்கிற ஒற்றை நோக்கத்தில் ஒரு விஷப்பரிச்சையாக தான் தளபதி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை அன்பார்ந்த சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மேல இவங்களுக்கு விமர்சனம் செய்வதற்கு, அவதூறு பரப்புறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம யாராவது கொள்ளையடிச்சிருக்கோமா? இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாராவது கவுன்சிலராக இருந்தோ அல்லது ஒரு நகராட்சி தலைவராக இருந்தோ ஏதாவது கமிஷன் வாங்கி கரப்ஷன் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. இல்ல பிரியாணி கடையில சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்ஸிங் ஏதாவது பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. இல்ல பியூட்டி பார்லர்ல போய் சண்டை போட்டு பாக்ஸிங் பண்ணக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட கொள்கை கொண்டவர்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களா? இல்ல. அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு நம்ம மேல அவதூறு பரப்ப முடியாது. அதுக்காக இவர்கள் சொல்லக்கூடிய அவதூறு என்ன தெரியுமா? பிஜேபி பி டீம். இவர்கள் பிஜேபி பி டீம். பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா ஒரு கதை. பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும், பிஜேபி போய் சேர்ந்தா போதுமே. பிஜேபி ஜெயிக்க வைக்கணும், பிஜேபி போய் சேர்ந்தா போதும் இல்லையா? ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சு இவங்களை வந்து தோற்க வைக்கணும்? கிடையாது. நம்ம மேல அவதூறு பரப்புறதுக்கு இவர்களுக்கு வேற நோக்கம் கிடையாது, வேற கதை கிடையாது. அதனால தொடர்ந்து இதே கதையை தான் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு சொன்னாங்க. யார் சொல்லுங்க பாப்போம்? நமக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு சொன்னாங்க இவர்கள் பிஜேபி பி டீம். யாருன்னு சொல்லுங்க? உலக நாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் உட்பட ஜவஹர்லால் உட்பட எல்லாருமே சொன்னாரு, அவர் பிஜேபியை கொண்டு வரதுக்கு, வாக்குகளை பிரிப்பதற்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி அவரை இதே மாதிரி சொன்னவங்க இப்ப பார்த்தா கமலஹாசன் திமுக எம்பி. இப்ப எப்படி புனிதமானாங்க? இப்ப எப்படி புனிதமானவர் ஆனார்? பாஜகவுக்கு ஒரு கொள்கை உண்டு. பாஜக என்ன செய்யும் சொன்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு அடங்கி போகலன்னா ஒரு ஈடி அனுப்பும். அவர்களுடைய ஒரு ஏவல் துறை மாதிரி இருக்கு, ஒரு ஈடி அனுப்புவாங்க. ஈடி அனுப்புன உடனே பார்த்தா திடீர்னு இவரு இந்த கட்சியில இருந்து தாவி பாஜக போய் சேர்ந்துருவார். இல்லைன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருவாங்க. கூட்டணி வச்ச உடனே அந்த ஈடி சொன்னது எதுவுமே நினைக்காது, அவர் நல்லவர் ஆயிடுவார். அப்ப அவங்க கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு மிஷின். அதே மாதிரி திமுக கிட்ட ஒரு மிஷின் இருக்கு. நீங்க திமுகவுக்கு எதிரானா நீ கெட்டவன், திமுகவுக்கு எதிரானா நீ பிஜேபி பி டீம். அதே இது திமுக ஆதரவா போயிட்டா நீ நல்லவன். உதாரணம் கரூர் மாவட்டத்தில் 2 நாளைக்கு முன்பாக ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சு. பாத்தீங்களா எல்லாரும்? முப்பெரும் விழா நடந்துச்சு. இந்த முப்பெரும் விழாவை நடத்தி காட்டினது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமையா பேசுறார். யாரா? 10 ரூபாய்க்கு ஓட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் நாயகன் செந்தில் பாலாஜியை பெருமையா பேசுறார். அவரு சிறைக்கு போனார். சிறைக்கு போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஸ்டாலின். இவர் தான் கேஸ் போட்டாங்க. அதிமுக இருக்கும்போது கேஸ் போட்டாங்க. இப்ப திமுக வந்த உடனே அதிமுக இருக்கும்போது அவர் கரூர்ல ரவுடி. யாரு? கரூரை ஒரு ரவுடித்தனமாக இருக்கிறார். அவரும் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பியும். இப்போ அவர் கரூருடைய தளபதி. அதுல அவரு முதல்வர் வந்து யார பேசுறாரு? செந்தில் பாலாஜியை பெருமையா பேசுறாரு. செந்தில் பாலாஜியை பெருமையா பேசும்போது அவர் தம்பியை பெருமையா பேசுறாரு. அவர் தம்பி யார் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒருத்தரை தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? செந்தில் பாலாஜியை கைது பண்ண உடனே செந்தில் பாலாஜியுடைய தலைமறைவு, தம்பி தலைமுறை என்ற ஒரு பெரிய மாநாடு நடக்குது. மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வெளிப்படையா தலைமுறைவா இந்த எவனையுமே நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு தலைமுறைவை நான் பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? 4 வருஷமா தமிழ்நாடு டெல்லியில நடக்கக்கூடிய அந்த மீட்டிங், இந்த நிதி ஆயோக் மீட்டிங் போக மாட்டாங்க. கேட்டா சமூக நீதி சமத்துவம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது, பாஜகவுக்கு நாங்கள் எதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நல்லது. இந்த வருஷம் போனார். போனதுனாலதான் செந்தில் பாலாஜி வெளியே இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியோட தம்பி உலகம் பார்க்கக்கூடிய அளவில் தலைமறைவா இருக்கிறார். இப்படி ஒரு தலைமறைவை யாராவது பார்த்திருக்கீங்களா? உலகம் பார்க்கக்கூடிய அளவில் தலைமறைவா இருக்கிறார். அப்படிப்பட்ட
ஒரு கண்ணியமான அப்படின்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு விஷயத்தை தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு என்ன பலம் தெரியுமா? திமுகவுக்கு என்ன பலம்? திமுக கொள்கை கொண்ட வேங்கைகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்களா? ஒரு மண்ணும் கிடையாது. அப்ப திமுக கொள்கை இருக்குதா? அதுவும் கிடையாது. அண்ணாவை பத்தி பேசுவார்கள், நாங்கள் அண்ணாவினுடைய கொள்கையை நிலைநாட்டுகிறோம், பெரியாருடைய கொள்கையை நிலைநாட்டுறோம். அண்ணா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அண்ணாவுடைய கொள்கை என்ன தெரியுமா? திமுக காரர்களே ஆங்காங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொல்றேன் கேட்டுக்கோங்க. அண்ணாவினுடைய கொள்கை கட்சிக்கும் ஆட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேண்டும். எப்படி? கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேண்டும். அதாவது என் குடும்பம் அப்படிங்கிறதுக்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதனால அண்ணா செத்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரல. அது மட்டும் கிடையாது, மிக முக்கியமான ஒரு கொள்கையை கொண்டிருந்தார். ஆட்சிக்கும் கட்சிக்குமே வித்தியாசம் வேணும் அப்படின்னார். அதாவது உதாரணமா ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய காரணத்தினால ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார், அவருக்கு ஒரு இது கொடுக்கறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்கன்னா அதன் காரணமாக அவர் கட்சிக்கு டொனேஷன் கூட கொடுக்க கூடாது. புரியா எப்படிப்பட்ட கொள்கைன்னு? ஊழலை அடிமட்டத்திலே கிள்ளி இருந்தவர் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி இருக்குதா? உங்க குடும்பம் தானே கட்சியே, உங்க குடும்பம் தானே கட்சியே. நேற்றைக்கு ஒரு நிகழ்வு, 2 நாளைக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய மக்கள் வரிப்பணத்தில் ஐயா இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. முதல் வரிசையில் யார் இருந்தா? நான் கேட்கிறேன், தம்பி இல்ல மாண்புமிகு இன்பநிதி அப்படி என்ன புடுங்கிட்டாருன்னு கொண்டு முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்க? அப்படி என்னத்தை கிழிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி முன்னாடி வச்சிருக்கீங்க? மாண்புமிகு மைடியர் முதல்வர் அவர்களே, அப்படி என்னத்தை கிழிச்சிட்டார்? உங்க கட்சி உங்க காசை நீங்க நடத்துங்க, அவனை ஃப்ரண்ட்ல உட்கார வைங்க, நடுவுல உட்கார வைங்க, வேணா உங்க கட்சியுடைய அமைச்சருடைய தலையில உட்கார வைங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய வரிப்பணத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதுல இன்பநிதிக்கு என்ன வேலை? இன்பநிதிக்கு என்ன வேலை? இன்பநிதி யார்? அமைச்சரா? இன்பநிதி எம்எல்ஏவா? இன்பநிதி மக்கள் பிரதிநிதியா? ஒரு மண்ணும் கிடையாது. வருங்கால துணை முதல்வர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வரை அடுத்த முறை சேப்பாக தொகுதியில டெபாசிட் வாங்க போறது இல்ல. அப்புறமாக உங்களுக்கு இன்பநிதி சொல்லுவாங்க. அது என்ன மன்னராட்சி எங்களை திட்டார்? மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தா? மக்கள் ஓட்டு போட்டாங்க, மாற்று கருத்து இல்ல. சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலினை கொண்டு நிப்பாட்டினீங்களா? எந்த அடிப்படையில் நிப்பாட்டினீங்க? அது மக்கள் தேர்ந்தெடுத்தா? உங்க கட்சிக்காரன் தேர்ந்தெடுத்தா? ஒரு நாயை பிடிச்சி நிப்பாட்டினாலும் மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஜெயிப்பாங்க தோப்பாங்க, அது 2வது கட்சி. திமுக சார்பில் இந்த பொம்மையை நாய் இந்த தொகுதியில போட்டியிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னா கூட உங்க கட்சிக்காரன் ஒருவேளை ஓட்டு போட்டுருவான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்கள் அந்த இடத்துல எந்த அடிப்படையில் ஓட்டு கொடுத்து சீட்டு கொடுத்தீங்க? சாதாரண ஒரு மனுஷன் அந்த தொகுதியில போட்டியிடும்னா இவங்க கேள்வி கேட்பாங்க. வேட்பாளருடைய தேர்வு நடக்கும். என்ன தெரியுமா கேட்பாங்க? நீங்க என்ன சாதி? ஏன்னா சாதி ஓட்டு இருக்கும், பெரும்பான்மை சாதியாக இருந்தா அது கிடைக்கும். உதயநிதி ஸ்டாலின் 0. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு சேப்பாக்க தொகுதியில இல்ல. அப்ப அவுட். எவ்வளவு பணம் செலவு பண்ணுவீங்க? ஓகே, இருக்கலாம், பணம் செலவு பண்ணலாம். கட்சியினுடைய செல்வாக்கு என்ன? வேற வழி இல்ல. முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறதுனால, அல்லது வருங்கால முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நான் இப்ப சொல்றேன், மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன், கலைஞருடைய பேரன் அப்படிங்கிற ஒட்டை தகுதி, அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய யார் ஒருவரை அவரோட ஏதாவது ஒரு தகுதியில உதயநிதி ஸ்டாலின் பெருமை இழந்திருக்காரா? அதிகமா இருக்குதா? ஏதாவது ஒரு எண்ணிலும் மேலான ஒரு தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன? மு.க. ஸ்டாலினுடைய மகன், கலைஞருடைய பேரன் அப்படிங்கிறத தாண்டி எண்ணிலும் மேலான என்ன தகுதி இருக்கு இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு? தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு எங்களை தாண்டி எங்களிலும் மேலான என்ன தகுதி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவர் பெரிய தத்தி, இவர் சின்ன தத்தி, அவ்வளவுதான். இந்த நாட்டில் சமூக நீதியை பத்தி பேசுவாங்க, சமூக நீதியை பத்தி பேசுவார்கள். நாங்கள் பெரியாருடைய வழியில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பெரியார் கள்ளுக்கடைய உடைச்சார், கள்ளுக்கடை மறியல் போராட்டம் செஞ்சார்.
தன்னுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தென்னை மரங்களை வெட்டினார். கல்லு கடை வேண்டாம் சொல்லி பெரியாருடைய வழியில் ஆட்சி செய்யக்கூடியவர் தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சு இந்த மக்களுடைய பெண்களுடைய தாலியா இருக்கிறாங்களா இல்லையா? 40% ஆண்கள் மதுவின் கொடுமையால் இறக்கிறார்கள் சொன்னா எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அக்கா கனிமொழி நீங்க பேசிட்டு போறாங்களே, நாங்க கேட்கிறோம். அதிமுக ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். டாஸ்மாக உடனடியாக மூடணும் சொன்னீங்களே, இன்னைக்கு என்னாச்சு அந்த கொள்கை? இன்னைக்கு என்னாச்சு? டாஸ்மாக் மூடப்பட்டதா? டாஸ்மாக் மூணு கட்சிக்கு கூட்டம் அப்படி வரும். கோர்ட்டுக்கு பாட்டில் கொடுத்து கூட்டினா மட்டும்தான் இவர்களுக்கு கூட்டம் வரும். அன்பு சகோதரர்களே, பாட்டில் கொடுத்தாதான் இவர்களுக்கு ஓட்டு விடும். அந்த அடிப்படையில் இந்த மது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் எப்பவுமே மாற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு இந்த நாட்டில் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் எல்லாம் மாற்றணும். இந்த அரசியலை மாற்றணும். அரசியல்ல பணம் படைச்சவன் மட்டுமே உயர் சாதி மதம் இன மொழி அப்படிங்கிற வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே இங்க அரசு நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கட்சிகளை எல்லாம் தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். தன்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள், தனக்காக தன்னை நம்பி இருந்த இந்த ரசிகர்கள், அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வரணும். அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்கணும். தன்னலம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக மக்கள் பிரதிநிதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னலம் இல்லாதவர்களை அரசியல் கட்சியில கொண்டு வந்து அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற செய்து இந்த நாட்டு மக்களுடைய நலனை மாற்றணும், இந்த நாட்டு மக்களுக்கு நலனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். 2 முறை தான். முதல்ல என்ன சொன்னாங்க, தளபதிக்கு பேச தெரியல அப்படின்னாங்க. நான் கூட நினைச்சேன், ஒருவேளை ஏன் பேச இவ்வளவு கூச்சப்படுறாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஹைப் போகும் தெரியுமா? இந்த சினிமா எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போகும் தெரியுமா? 2வது ரவுண்டுக்கு திமுக காலி. ரெண்டாவதா வரும்போது 2வது சுற்றுப்பயணத்துக்கு திமுக காலி. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமா வரும்போது மொத்தமா மூடிடும். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே காலியாரு, ஏற்கனவே காலியாச்சு. சமூக நீதி பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். திமுக சொல்லும், எங்களால தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு. பாஜகவிடமிருந்து நாங்கள் தான் சிறுபான்மையினரை பாதுகாக்கிறோம். நீங்க வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னா பிஜேபி வந்துடும், சிறுபான்மை சமூகத்திற்கு ஆபத்தாயிரும் அப்படின்னாங்க. நேத்தைக்கு ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிடுது. தமிழ்நாட்டில் ஒரு 40 கட்சி 60 கட்சி, அந்த கட்சிகளுடைய பதிவு என்ன ரத்து? பதிவு ரத்து. அந்த பதிவுல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய 3 கட்சிகளுடைய பதிவு, கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியுடைய பதிவே காப்பாற்ற முடியல. மக்களை பொருளை காப்பாற்றுவீங்க நீங்க? இதை நம்பிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சியினுடைய பதிவை காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியல தெரியுமா? தொடர்ந்து 10 வருஷமா, தொடர்ந்து 15 வருஷமா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை அவர்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து, நீ போட்டி போடுறதா இருந்தா திமுக உதயசூரியன் சின்னத்தில் மட்டும்தான் போட்டி போடுறன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினுடைய விளைவாக அந்த கட்சிகள் தனியாக போட்டி போடல. அப்படிங்கிறதுக்காக போட்டி போடாத உனக்கு எதுக்கு கட்சின்னு சொல்லி கட்சியை காலி பண்ணி இருக்கிறது. நான் கேட்கிறேன், இது பாசிசம் கிடையாதா? கூட்டணியில உனக்காக தெருவா ரோடு நின்று உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருங்க, மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருங்க, அமைச்சர் மனோஜ் தங்கராஜுக்கு ஓட்டு போட்டுருங்க, மக்களுடைய வாழ்வு செழிக்கும் சொல்லி தெருவா உங்களுக்காக கத்துனா அந்த கட்சிக்காரன், அந்த கட்சி இன்னைக்கு காலியா போயிடுச்சு சொன்னா அப்புறம் நீங்க எல்லாம் எப்படி மக்களை பாதுகாப்பீங்க? அவ்வளவுதான். இனி இந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கே பெரிய விஷயம். அவங்க இனி கோர்ட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். அதுக்குள்ளாடி அடுத்த தேர்தல் வரும். மு க ஸ்டாலின் நிரந்தரமா சொல்லுவாரு, கட்சியோட இருக்கும் போதே நான் உனக்கு ஒரு சீட்டு தான் தந்தேன், இப்ப எதுக்காக சீட்டு? போ, தேர்தல் வேலையை பாரு, காசு செலவு வாங்கி செலவை பார்த்துட்டு போயிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு சிறுபான்மை கட்சிகள், குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி மாதிரியான கட்சிகள் இந்த சமூகத்தை கொண்டு அடமானம் வச்சிட்டு இருக்கிறான். திமுக வெற்றி பெற்றாதான் சிறுபான்மைக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அடமானம் வச்சிட்டு இருக்கிறான். பாஜக ஏன் முஸ்லிம்களை எதிர்க்கிறது? பாஜக ஏன் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது, அதுதான் பாஜகவுடைய நோக்கம்.
பாஜக சில முஸ்லீம் இருக்கிறான், வேலூர் இப்ராஹிம் இருக்கிறான், கிறிஸ்தவர்கள் இருக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிரி? முஸ்லிம்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரி. ஏன் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது? அப்ப நீங்க நினைக்கலாம், இவருக்கு எல் முருகனுக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இருந்தாலும் தன் சமூகத்துக்காக பேசாம உயர் சாதிக்காக பேசக்கூடியவனை வச்சிருப்பான். ஆனா இஸ்லாமியர்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் எதிரி. குறிப்பாக இஸ்லாமியர்கள் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, எம்பி ஆயிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, எம்பி ஆயிடக்கூடாது. அதுதானே பாஜக திட்டம். அதனால தானே பாஜக எதிர்க்கிறோம். அதனால தானே நம்ம திமுக கூட்டணியில போய் திமுக கூட்டணி கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க. அப்போ இங்க முக ஸ்டாலின் என்ன சொன்னோம்? இங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் திமுக என்ன செய்யணும்? பாஜக உங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஆகிறத பாஜக தடுக்கிறான். நீங்க வாங்க, உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம், எம்பி ஆக்குறோம். அதை சொல்றதுதானே சமூக நீதி? அதை சொல்றதுதானே சமூக நீதி? பாஜக வந்துரும் பாய், இங்க வந்து நின்னுங்க. பாஜக வந்துரும் பாய், எங்க கூட வந்துருங்க. நாங்க போட்டி போட்டுக்கலாம், நாங்க எம்எல்ஏ ஆகிறோம், நாங்க எம்பி ஆகிறோம். நீங்க சும்மா உட்காருங்க, எப்படியும் கட்சியை காலி பண்ணிடுவோம். நீங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல பாத்திருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய பாசிச சிந்தனை. அதனால்தான் தளபதி அவர்கள் கேட்டாரு, பிஜேபி பாசிசம்னா நீ என்ன பாயாசமான்னு கேட்ட. பிஜேபி பாசிசம்னா நீ என்ன பாயாசமா? வேங்க வயல் ஒரு ஊரு. 2025 நம்ம இருக்கிறோம். பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியாருடைய சமூக நீதி மன்னன் சொல்றோம். அண்ணா சொன்ன சமூக நீதி மன்னன் சொல்றோம். வேங்கை வயல் சொல்லக்கூடிய ஒரு ஊரு குடிக்கிற தண்ணீர, தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணீர மலத்தை கலக்கக்கூடிய அவலம் எங்கேயாவது நடக்குமா? உத்தரப்பிரதேசத்தில் நடக்குமா? மத்திய பிரதேசத்தில் நடக்குமா? சமூக நீதியினுடைய மண், பெரியாருடைய மண் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கும் சொன்னா அவலத்துடைய உச்சம் இல்லையா? இது அவலத்துடைய உச்சம் இல்லையா? எங்கடா சமூக நீதி? எங்க சமூக நீதி? மேல்பாதி சொல்லக்கூடிய ஒரு கோவில், தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்க உள்ள போறதுக்கு தர ஊருக்காரன் தடுக்கிறான். கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு, கோர்ட்டு உத்தரவு போட்டாச்சு, தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள போறதை தடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? காவல்துறையுடைய பாதுகாப்போடு அந்த மக்களை உள்ள கொண்டு போனா நீ ஒரு சமூக நீதி பாதுகாக்க செய்யக்கூடிய அரசு சொல்லலாம். ஆனா கோவிலுக்கே பூட்டு, திறந்திருந்தா தானே உள்ள போக, நீ திறந்திருந்தா தானே உள்ள போக, கோவிலே பூட்டி போட்டாங்க. திருநெல்வேலியில தென் மாவட்டத்தில் அதிகமான சாதிய கலவரங்கள் நடக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் புல்லட் ஓட்டினான்னு சொல்லி அவனுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கிறது. சமூக நீதியினுடைய மண், சமத்துவத்துடைய மண் சொல்லக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய அவலம். அப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன கேட்கிறாங்க? சாதிய கொடுமைகளை தடுப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வாங்க சொல்லி எல்லா கட்சியும் கேட்கும். ஆனா சமூக நீதி பேசக்கூடிய ஐயா முதல்வர் அவர்கள், சமூக நீதி பேசக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவன் அதை பத்தி வாய் திறப்பதே கிடையாது. அந்த கட்சியிலையும் அந்த திமுகவும் சமூக நீதியை நிலைநாட்டும் சொல்லி அண்ணன் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையா பேச முடியல, வெளிப்படையா பேச முடியல. மக்களுடைய பிரச்சனைய ஒரு போராட்டமா செய்ய முடியல. இந்த குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களுடைய, அது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு முறைப்படி அனுமதி வழங்கப்பட்டு கேட்கப்பட்டது. கேட்டீங்க இல்லையா? முறைப்படி அனுமதி. ஒரு பேரணி பிளஸ் ஆர்ப்பாட்டம் பிளான் பண்ணோம். பேரணிக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திக்கோங்க சொல்லி நமக்கான பாதுகாப்பையும் கொடுத்தார்கள். போராட்டம் முடிஞ்ச மறுநாள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 300 பேருக்கு மேல வழக்கு. நான் கேட்கிறேன், யாருடைய அரசு தமிழ்நாட்டில் நடக்குது? யாருடைய அரசு தமிழ்நாட்டில் நடக்குது? ஓஎன்ஜிசி நிறுவனத்துடைய அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராட்டம் செய்தா காவல்துறை வழக்கு போடும் சொன்னா யாருடைய பேச்சை கேட்டு காவல்துறை செயல்படுது? யாருடைய பேச்சை கேட்டு காவல்துறை செயல்படுது? எங்களுக்கு தெரியணும். தாவேகாவை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு பொதுக்கூட்டம் தளபதி வர்றதுக்கு அனுமதி கிடையாது. யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ அனுமதி கொடுக்கிறாங்க. சாதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கிறான், மத ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கிறான்.
வெறுப்பு பிரச்சாரம் செய்யறவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். சமூக நீதியை பேசக்கூடிய, சமத்துவத்தை பேசக்கூடிய, மக்களை ஒன்று திரட்டக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரியான அரசாங்கம்? திமுக தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை பாசிச சிந்தனையோடு எதிர்ப்பதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் நடக்காது. நான் சவால் விட்டு சொல்றேன், இன்னும் அடுத்தடுத்த களங்கள்ல தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்கு போகும்போது நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு கிராஃப் 40% 35% கூட்டணி கணக்கு எல்லாமே தவிடுபடியாகும். நினைத்து பற்றி கொள்ளுங்கள். சீரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணும். வரக்கூடிய தேர்தல்ல 20% ஓட்டுகளை திமுக பெறுவது மிகப்பெரிய கடினம். வரக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல நீங்கள் தோல்வியை சந்திக்க போகிறீர்கள். தளபதி சொன்னது மாதிரி வரக்கூடிய தேர்தல் 2026 திமுக வெர்சஸ் டிவிகே தான். டிவிகே தான் ஜெயிக்க போகுது. தளபதி தான் முதலமைச்சர் ஆக போறார். இங்க இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் தான் மக்களாபுரம் தொகுதிக்கும் குளச்சல் தொகுதிக்கும் எம்எல்ஏ ஆக போறார். இந்த மக்களுடைய நலன்களை முன்னிறுத்த போறோம். மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அதுக்கு நாம என்ன செய்யணும்? நாம கடுமையா உழைக்கணும். ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் போங்க. ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் நேரடியாக சந்தியுங்கள். நம்முடைய கட்சியுடைய கொள்கைகளை சொல்லுங்கள், நம்முடைய செயல்பாடுகளை சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு வீட்டில தான் இருக்கிறோம், அதை அவங்களுக்கு புரிய வைங்க. தேர்தல் நேரத்தில் இந்த பூச்சாண்டி வருவோம், பாஜகவை காட்டுவோம், காசை காட்டுவோம், அதுக்கெல்லாம் மயங்கிறாதீங்க. தளபதி என்ன சின்னத்தை சொல்றாரோ, எந்த வேட்பாளர் சொல்றாரோ அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.